புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி தொடர வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து பிரெஞ்சு ஆசிரியர்கள் அமைதி ஊர்வலம் நடத்தினர். ஒரு சிறப்பு பார்வை. மே மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் வருடம் வியாழக்கிழமை மாலை 6 மணி அளவில் நடைபெற்ற இந்த பேரணியானது புதுச்சேரியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்றும் இதற்கு அனைத்து தரப்பினர் மத்தியிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது என்று தெரிவித்தனர். மத்திய அரசிடம் சிறப்பு அனுமதியை பெற்று சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை தொடர செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக அனைத்து பிரெஞ்சு ஆசிரியர்கள் பங்கேற்ற அமைதி ஊர்வலம் நேற்று நடைபெற்றது. காமராஜர் சிலை அருகில் துவங்கிய இந்த ஊர்வலமானது நிறைவாக கலவை கல்லூரி பள்ளி வரை நிறைவு பெற்றது. ஊர்வலத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழக பிரெஞ்சு துறை முன்னாள் தலைவர் பன்னீர்செல்வம், புதுச்சேரி பிரதேச பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தலைவர் எட்வர்ட் சார்லஸ், சமூக ஆர்வலர் சுவாமி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பிரெஞ்சு ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள் ஆரோன் எல்பிரட், இமானுவேல், புவனா, நிவேதா தனிகா, செல்வ கணபதி, விஜயலட்சுமி மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதி பிரெஞ்சு ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. பிளக்கார்டு மேல
they only helped us a lot. So I request all the teachers to thank them, okay, on behalf of Pondicherry Friends Teachers Association. Consider me as a different person. Okay. I am one among you. Same. I'm also a French teacher, so I'm also concerned. Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலியமாக இந்த ஒரு அமைதி பேரணியை நாங்கள் இன்றைக்கு நடத்தியுள்ளோம். மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் முடிந்தது. சுமார் ஒரு 100 பேர் அளவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் சக ஊழியர்கள், நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் டீச்சர்ஸ் அசோசியேஷன் கடந்த 1ஆம் தேதி அன்று நாங்கள் நிறுவினோம். இது எதற்காக நாங்கள் ஆரம்பித்தோம் என்றால், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்ச் மொழி முற்றிலுமாய் அகற்றப்பட்டதை குறித்து நாங்கள் மிகவும் வேதனைப்பட்டோம். இதனால் அநேக மாணவர்கள் தங்களுடைய மொழியை அவர்கள் இழந்து போனார்கள். அநேக பெற்றோர்கள் இதிலே வருத்தம் அடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, அநேக ஆசிரியர்கள் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை அதிகமாய் மாறி போனது. இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கருத்தில் வைத்து இந்த அசோசியேஷனை நாங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து கவர்னர் அவர்களுக்கும், சிஎம் சீஃப் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், இன்னும் செக்ரட்டரி அவர்களுக்கும் நாங்கள் மனுவை கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இன்னும் கூடிய சீக்கிரம் இதற்கான காரியங்களை ஏற்பாடு செய்கிறோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இது நிச்சயமாகவே நாங்கள் மீண்டும் எங்களுடைய மொழியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பாண்டிச்சேரியிலே ட்ரீட்டி ஆஃப் செஷன், அதாவது பிரெஞ்சு மொழி ரொம்ப முக்கியம் என்பதை அந்த ட்ரீட்டி ஆஃப் செஷனில் அது இருக்கிறபடினால் முடிந்த அளவுக்கு பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு மொழியை எடுக்க இயலாது என்பதை நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு நாங்களும் போராடுகிறோம். இந்த போராட்டத்தின் முடிவிலே இன்றைக்கு நாங்கள் இந்த அமைதியான பேரணியை கூட நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இதற்காக அநேகர் எங்களுக்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள். இதற்காக மீண்டும் நாங்கள் தொடர்ந்து இதற்காக போராடுவோம். கடைசி வரை எங்களுடைய பிரெஞ்சு மொழியை நாங்கள் அடையும் வரை